தேனி மாவட்ட போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் 7/10/2025 அக்டோபர் 7 செவ்வாய்க்கிழமை அன்று வீரபாண்டி முருகன் திருமண மண்டபத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை நிகழ்ந்தது. பல புதிய தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. அந்த நிகழ்வைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நலமீட்பு சங்கம் புகழ் ஒலிக்கும் எங்கும். நலமீட்பு சங்கம் புகழ் ஒலிக்கும் எங்கும். ஒரு தாய்மடி போல் எமை தேற்றும் எங்கள் அழுகைகளை தன் கொள்கைகளால் பொன் சிரிப்பாகவே அது மாற்றும். போக்குவரத்து ஊழியரை காக்கும். இன்று நலமீட்பு சங்கத்திற்கு புதிதாக இணையவருக்கும் நண்பர் அனைவருக்கும் இந்த நலமீட்பு சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நமது ஓய்வு பெற்றோர் நலமீட்பு சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் இன்றைக்கி நடத்துகிறோம் வீரபாண்டியில். போன மாதமும் நம்ம இந்த முருகன் மண்டபத்தில் நடத்துகிறோம். இந்த மாதம் நடத்துகிறோம். நம்ம இன்று நம்ம போன மாதத்தை விட இன்றைக்கி கூடுதலாக ஒரு 7-8 பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. கை தட்டுங்க. இன்று நமக்கு புதிய உறுப்பினர்களாக 2 பேர் வந்திருக்காங்க. முக்கியஸ்தர்கள் ஒருத்தர் மிஸ்டர் ஜான் செல்வராஜ் அவர்கள் கூடலூர். அவரே நம்மளுடைய இயக்கத்தை நம்மளுடைய சங்கத்தினுடைய அடிப்படை எல்லாம் புரிந்து கொண்டு நமது சங்கத்தில் வந்ததுனால அவருக்கு பலத்த கரதோஷம் கொண்டு வரவேற்போம். இன்னொரு நண்பர் தேனியிலேருந்து வந்திருக்காங்க. அழகர் சாமி நடத்துனதாக இருந்தாங்க. அவருக்கு பலத்த கரதோஷம். நம்மளுடைய சங்க செயல்பாடுகள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு ஆள் 2 ஆள் 3 நாளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம சங்கத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்போம். முதல்ல இந்த டிஏங்கிற விஷயத்தை கையில் எடுத்தது யாருன்னா நம்ம கதிரேசன் ஐயா தலைவர் தான் எடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கி அதுக்கு பின்னாடி வந்த சங்கங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா புதுசாக ஏதோ நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தணும், அது நடத்தணும், இது நடத்தணும்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம ஓய்வு பெற்றவர்கள் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 90,000 பேர் 1,00,000 பேர் ஓய்வு பெற்று இருந்தாலும் ஒரு 50,000 பேர் 60,000 பேர் வரைக்கும் வீட்டில் தான் இருக்காங்க. வெளியில் வரமாட்டேன்றாங்க. அவனுக்கு கிடைச்சா எனக்கு கிடைக்கும்ல அப்படி அடிப்படையில் தான் இருக்காங்க. தூங்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இருக்காங்க. நம்ம என்னென்னா மித்த மக்களும் பயனடையட்டுங்கிறக்காக தான் நம்ம போன வருஷம் மெட்ராஸில் நிர்வாண போராட்டம் நடத்தினோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. எங்கே நம்ம ஹிந்தி சேனல்லாம் கூட அதை ஒளிபரப்புனாங்க. அந்த இதை இது போக உச்சநீதிமன்றத்துக்கு நிறைய நம்ம 30,000 தபால்கள் அனுப்பினோம். இது எல்லாமே நம்மளுடைய சாதனைகள். இந்த மாதம் டிஏ கூடனா எவ்வளோ காசு கிடைக்கும் நமக்கு வர வேண்டியது, கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய விஷயத்தையும் கரெக்டாக புட்டு வச்சுருக்காங்க. பிரிண்ட் கூட எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வேணுங்கிற வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேசிக் என்ன, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தர வேண்டியிருக்கு, அரியர்ஸ் எவ்வளோ தரணும், இது எல்லாமே எந்த ஒரு சங்கமும் இது வரைக்கும் சொல்லலை. நம்ம சங்கம் தெளிவாக இதை பற்றியே முழு மூச்சாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒருத்தரை கூட்டம் வந்தாலும் 50 பேர் ஆச்சு. ஆளுக்கு ஒருத்தரை கூட்டம் வந்தாலும் 50 பேர் ஆச்சு. இந்த 50 பேரை வச்சு சிறப்பாக அடுத்த மாதம் கூட்டத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் ஒருத்தராக சொல்லலாம். நம்மளுடைய சங்கத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். யார்கிட்டையுமே எந்த டொனேஷன் கேட்குற கிடையாது. அது வாங்கி நமக்கு தேவையும் இல்லை. ஏதாவது ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்கன்னா அன்றைக்கி கேட்பாங்க. அன்றைக்கி நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய் முடிந்ததை வசூல் பண்ணி கொடுக்குற அந்த செலவுகளுக்கு தான் இங்கே போய் இப்போதைக்கு எது வேணான்னாரு கதிரேசன் ஐயா. மித்த சங்கமாக இருந்தால் ஒரு 10,000 கொடு 20,000 கொடுன்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க. நம்மகிட்ட அன்றைக்கி பற்றாக்குறையில் தான் போயிட்டு வந்தோம். அன்றைக்கி வேனில் பற்றாக்குறையில் தான் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் நாங்கள் கேட்குறோம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் தர்றோம்னு சொன்னோம். நாங்கள் அடுத்து தேவைன்னா வாங்கிக்கிறேன்ட்டு இந்த மாதிரி ஒரு சங்க தலைவர் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த சங்கத்தில் நீங்கள் இருக்கிறத நம்ம பெருமையாக நினைப்போம். நம்மளால் மித்த அதை அதிகபட்சமாக வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, வேறு எந்த சங்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த டிஏ உயர்வும் ப்ளஸ் அரியர்ஸும் ப்ளஸ் மருத்துவ காப்பீடும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையில் நம்ம தொடர்ந்து முழு மூச்சாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கைரேசியா குரூப்பில் இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, நாங்களாம் 2024 நாங்கள் கணேசெல்லாம் ரிட்டையர்ட் ஆனோம். நாங்களாம் இவ்வளோ பென்ஷன் வாங்குவோம்னு நாங்களாம் எதுவுமே நினச்சி கூட பார்க்கல.
உங்கள் பழைய ஆளுகள் நினச்சி பார்க்கும்போது நாங்கள் நமக்கு இந்த நிலைமையில வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி எங்களுக்கெல்லாம் எண்ணி இருந்துச்சு. ரொம்ப பயத்தில் இருந்தோம். இன்றைக்கி என்னோட பொருளாதாரம் வந்து ரொம்ப உச்சத்தில் போயிடுச்சு. அப்போ நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். நாங்கள் நேஷனெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவோம். என்ன இவங்க 2014 ரிட்டையர் ஆகிருக்காங்க, இவங்களாம் ஒரு 8000 7000 வாங்கிட்டு இருக்காங்க, நம்மளோட வாழ்வு கேள்விக்குறி ஆயிரும் போல் இருக்குது அப்படின்னு எங்களால கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஐயா கைலேசன் அவர்களால் ஒரு முயற்சினால் இன்றைக்கி நாங்களாம் 32,000 ரூபா நான் கம்பெடிஷன் போடாமையே எனக்கு 32,000 வருதுன்னு எனக்கு பெரிய ஒரு மன நிறைவோடு வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். இது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தலைவர் வந்து ஒரு ஈகோ இல்லாத ஆள். அதாவது யாரும் சொல்லல, நான் நேரடியாக போய் அண்ணன் பாண்டியண்ணே அண்ணன் மணியண்ணன் இவங்க கூட போய் நான் அவரை நேரடியாக சந்திச்சதுனால இந்த சங்கம் நல்லா இருக்கணும். ஒரு தொழிலாளிகிட்ட வந்து அடித்து பிடிச்சி காசு வாங்கிடக்கூடாது. நம்ம கையிலேருந்து காசு போனாலும் பரவாயில்ல, நம்ம சங்கம் நல்லா இருக்கணும், நம்ம தொழிலாளி நல்லா இருக்கணும், மக்கள் மாதிரி நான் அவங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் எண்ணத்தில் வந்து நம்ம ஐயா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நேராக போய் பார்த்ததுனாலே அவருடைய அருமை என்னன்னு தெரிஞ்சிச்சு. பார்க்காதவங்களுக்கு தெரியாது, என்னடா ஒரு சங்கம் நடத்துகிறாங்க, யாருக்கு என்னென்னு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவர்கிட்ட போய் கலந்து வந்து தோளில் கையை போட்டு ஐயா காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்க வாங்கையாண்டு இறங்கி வந்து எங்களெல்லாம் ஒரு மரியாதையாக, நாங்களாம் வயசில் கம்மியானாங்க இருந்தாலும் எங்களை வந்து மரியாதையாக வந்து வழியனுப்பிச்சு வச்சார். ரொம்ப நன்றி. இந்த சங்கத்தில் நான் இணைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் என்னால் முடிஞ்சதை இந்த சங்கத்தை சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். மற்ற ஆளுகளை வந்து இணைப்பதற்கு முயற்சி பண்ணுவேன். பேசுறதுக்கு உரிமை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.